எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு தண்ணி, புளிச்ச மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த புளிச்ச மாவோட அரிசி கழுவுன தண்ணி, இது ரெண்டையும் கொஞ்சம் மாவு புளிச்சிடுச்சு, அதில் அரிசி கழுவுன தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம செடிக்கு பயன்படுத்த போகிறோங்க. பாருங்கள், இது நம்ம ஒரு ஜக்கு அளவுக்கு பயன்படுத்தலாம். ஜக்குன்னு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன்றதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுலேயே நம்ம தேவையான அளவுக்கு செடிகளுக்கு நம்ம ஊற்றுறோம். பாருங்கள், எல்லா செடிகளுக்குமே இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தலாங்க. எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்துறதன் மூலமாக செடிகள் நல்லா பூ பூக்க ஆரம்பிப்பாங்க. காய்கறி செடிகளும் நிறைய காய்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமந்தி செடிக்கு ஊற்றுறோம். கனகாம்பர செடி பாருங்கள், பூவோடு இருக்குங்களா, கனகாம்பர செடிக்கு ஊற்றுறோம். ரோஜா செடிக்கும் ஊற்றுறோம். சாமந்தி செடிக்கும் இந்த தண்ணியை தான் பயன்படுத்துகிறோம். பாருங்கள், ஆனால் இது பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம செடிகள் எல்லாம் கொஞ்சம் காஞ்சி தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறப்போ நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா, இந்த தண்ணிகள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, கரெக்டான பதத்துக்கு போய் சேருங்க.